இன்னைக்கு பழைய சோறு தான் சாப்பிடணுமா? நம்ம தலையெழுத்து அப்படின்னா அதான் சாப்பிட முடியும். வேற என்ன பண்றது? மாப்பிள்ள கொடுத்த காசு எல்லாம் செலவாயிருச்சு. என் மவளும் அங்க வாமான்னு கூப்பிட மாட்டேங்கிறா. அத அங்கேயே இருங்கிறா. என்ன பண்றது? இன்னைக்கும் பழைய சோறையே சாப்பிட வேண்டியதான். அம்மா, அட என் பொண்ணு புஷ்பா குரல் மாதிரியே கேக்குது. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளா? அவ எங்க இங்க வரப்போறா? வீட்டுல அவங்க மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க. பத்தாவதுக்கு நான் கட்டின புருஷன் அங்கதான் இருக்காரு. என்ன பண்ணுவா ஒருத்தியா? எல்லா வேலையும் அவ தானே செஞ்சாகணும். இங்க வரமாட்டா, அங்கதான் இருப்பா. என் காதுல அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சே. அம்மா. ஆமா புஷ்பா, என்ன திடுதிப்புன்னு வந்திருக்க? ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லல ஊருக்கு வரேன்ட்டு. வரணும்னு தோணுச்சு, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ சந்தோஷம்டா, வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது சரி, நீ மட்டும் தான் வந்தியா? அம்மா அப்பா வந்திருக்காரு. அப்படியா? எங்க உங்க அப்பா வாழக்கானா? அவர் வெளியவே நிக்கிறாருமா. ஏமா உங்க அப்பா வெளியே நிக்கிறாரு? ஏன் என்னாச்சு? தெரியலம்மா, நானும் கூப்பிட்டேன், நீ போமா அப்படின்ட்டாரு. நான் உன்னை பாக்குற ஆசையில வேகமா வந்துட்டேன். ஓஹோ சரிம்மா. உங்க அப்பா ஏன் உள்ளார வர மாட்டேங்கிறாரு? எதுவும் வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா அவரை? ஊருக்கு வரப்ப வாயா போலாம் போலான்னு கூப்பிட்டேன், அப்பெல்லாம் வராதவரு கூப்பிட்ட உடனே வந்துட்டாரு அவங்க அப்பா. எங்கம்மா வந்தாரு அவரும்? ஒழுங்கா ஊருக்கு வரியா இல்லையான்ட்டு நான் தான் அப்பா கூட்டிட்டு வந்துட்டேன் தானே. அப்பாவது இங்க வரதாவது. சரி இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். அவர் வீடு, அவர் உள்ளார வரமாட்டாரா? நீ போய் கூப்பிடுறேங்கிற? அப்பா தானே என்ன ஆளக்கானா யோசிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். போய் பாக்குறேரு. வாயா. அப்பாவே வந்துட்டாரு. ஏயா மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க? உன் வீட்டுக்கு தானே வந்திருக்க? ஆகாதவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க? விடுமா, அப்பாவா திட்டாத. அப்பாக்கு இங்க வரவே இஷ்டம் இல்ல, நான் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்துட்டேன். அதனாலதான் அப்பா உம்முனே இருக்காரு. அதுவும் கரெக்ட் தான். இங்க மட்டும் நீ குடிக்க வரல, அவ்வளவுதான். உங்க அப்பா வீட்லயே குடி புகுந்துருவாரு. குடி புகுந்து பாலும் காய்ச்சிடுவாரு. ஏன்னா அப்படிப்பட்ட மனுஷன் அவரு. இவ்வளவு தூரம் பேசுறேனே, ஏதாவது வாயை திறந்து பேசுறாரா? மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு. அப்படி என்ன இங்க இருக்கு? வருஷம் ஃபுல்லா இங்க இருந்துட்டு மாவு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால இங்க பிடிக்காம போயிடுச்சோ? ஓ பேசியா வாயை திறந்து? என்னை பார்த்து வெக்க வந்துருச்சா உனக்கு? கீழே குனிஞ்சுக்கிட்ட? விடுமா, அந்தல இருந்து அப்பா திட்டிக்கிட்டே இருக்க. அம்மா நிருப்பியா? இல்ல உங்க அப்பா பண்ற அலப்பறைய பாரு. உங்க அப்பா முகத்தை பாரு என்ன பண்றாருன்னு. அப்பா அம்மா சொல்ற மாதிரி ஏன் இப்படி இருக்கீங்க? சொல்லுப்பா. பஸ்ல வரும்போது நல்லா தானே பேசிட்டு வந்த. என்னை பார்க்கவும் இப்படி ஆயிட்டாரு உங்க அப்பா. ஏன்னா நான் ஆகாதவல்ல. ஏமா இப்பெல்லாம் பேசுற? போமா நீ வேற. இல்லடா சும்மா சொன்னேன். அப்பா பண்றது கோவமா வருதா, அதான் வாயில இருந்து வார்த்தை வந்துருச்சு, வேற எதுவும் இல்ல. சரி விடு, பேக கொடு, எடுத்து வைக்கிறேன். ஒன்னு எடுத்து வந்திருக்கேன். அப்படியா? என்னதுமா? வேற ஒண்ணும் இல்லம்மா, பணம் தான். நீ இந்த பணம் இல்லாம தானே கஷ்டப்பட்ட. இத்தனால சாப்பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட. அம்மா நீ சொன்ன, எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது எனக்கும் தெரியலமா. அதனாலதான் ஒரு முடிவு பண்ணேன். வீட்டுல உள்ளவங்க எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு நான் பாட்டி கிளம்பி வந்துட்டேன். மாமியார் விட்டுட்டாங்களா? அது என்ன விடுறது? அம்மா வீட்டுக்கு நான் போறேன். நான் பர்மிஷன் வேற கேட்கணுமா? ஏமா நீ வேற? இல்லம்மா கேட்டேன், நீ மன்னிச்சிருமா. ஏன் புஷ்பா, வீட்டுக்கு வாமா, எது வந்தாலும் அங்க பாத்துக்கலாம்னு சொன்னேல. அவனை கிளம்பி என் வீட்டை விட்டு போவே மாட்டேங்குதுங்க. அப்புறம் என்னமா பண்றது? உன்னை கூட்டிட்டு வந்து அதான் உன்னைய என் வீட்டுக்கு வந்துருமான்னு சொல்ல முடியல. எதுவும் நினைச்சுக்காதம்மா. எதுவும் நினைச்சுக்கல. என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் தனியா தானே இருந்து பொழைச்சாகணும். மாமா வீடு மக வீடுன்னு போக முடியுமா? போது தனியா தான் வந்தோம். கடைசி காலத்துல தனியா தானே போனோம். ஆமாமா, அதனால இதை நினைச்சு நீ குழப்பிட்டு இருக்காத. வந்து உட்காருவா. சரிம்மா. பேக கொடு. புது புடவையெல்லாம் நிறைய இருந்துச்சு, அதான் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? குடு பாப்போம். ஆனா வெயிட்டான புடவை தான் எடுத்து வந்திருக்கேன். அது வெயிட்டான புடவையா? கட்டிக்கிறதே இல்லடி, லேசான புடவை தான் கட்டிக்கிறது. ஐயோ எடுத்துட்டு வந்துட்டேனே. எடுத்துட்டு வந்துட்டு அங்க இருந்து கொடுத்துருப்போம் அம்மாட்ட. ஏதாவது ஃபங்க்ஷன் தான் நான் கட்டிக்கிறேன். சரிம்மா. வந்து உட்காருவா. வந்து கலப்பா வந்திருப்பீங்க. நான் உள்ளார போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா இதுவும் என் வீடு தான். பிறந்த வீட்டுல 20 வருஷமா இருந்திருக்கேன். அம்மா நீ போய் தண்ணி எடுத்துட்டு வரேங்கிற? தாகடிச்சா நானே போய் குடிச்சுக்கிறேன். அது இல்லம்மா, பஸ்ல கலப்பா வந்திருப்பீல, அதுக்குதான் சொல்றேன். அதான் ஒண்ணு இல்லம்மா, வீட்டுக்கு வரதெல்லாம் எப்படிமா உடம்பு கலப்பாவும்? சந்தோஷம் தாமா எனக்கு. அதுவும் கட்டுதான். ஊர்ல இருந்து வேற என்ன எடுத்து வந்திருக்க? இந்த அம்மாக்காக நிறையா எடுத்து வந்திருக்கேம்மா. அவர்கிட்ட கேட்டு 10,000 பணமும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கேட்ட பணத்தை எல்லாம் வாங்கிட்டியா? ஐயா மறந்துட்டேன் பாரு, 5,000 தான் வாங்கியிருக்கேன். என்னது 5,000 தானா? நான் போன் பண்ணி 10,000 இருந்தா பரவாயில்லன்னு சொன்னேன்ல. ஐயா விடுமா, அந்த மனுஷன்ட்ட நான் ஊருக்கு வரும்போதே சொல்லிட்டேன், நான் தேவைப்படுச்சுன்னா உனக்கு போன் பண்ணுவேன், ஜிபே பண்ணி விடு அப்படின்னு. ஓஹோ மாப்பிள்ள என்ன சொன்னாரு? அவர் என்ன யோசிக்கிறேன்னு தான் சொன்னாரு. அப்படியா? அம்மா ஏன் வருத்தப்பட்டு இருக்க? நான் கேட்டு அந்த மனுஷன் பணம் கொடுக்காம விட்டுருவாரா? நானும் தான் விட்டுருவேனா? ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட மாட்டேன். அதனால என்ன 5,000 கேட்டு வாங்கிறேன். இங்க இருந்து காசு கொடுத்துட்டு போறேன், உனக்கு செலவுக்கு வச்சுக்கோ. சரிம்மா. முன்னாடி எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், காசை குடியா அம்மாக்கு எப்படியாவது அனுப்புங்க அப்படின்னு. அந்த மனுஷன் அனுப்புற மாதிரியே தெரியல. அந்த அம்மா திடீர்னு முடிவு வீட்டுக்கு வரணும்ட்டு. அது உன் வீட்டுக்கு வர சாக்கல காசு கொடுப்பார்ல. ஏமா நீ என் வீடுங்கிற? உன் வீடுதான். இது முன்னாடி வேணா இது என் வீடுன்னு சொல்லலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, என் புகுந்த வீடு தானே என் வீடு. மாமியார் வந்து 1 மாசத்துலயே நல்லா பேசுறியே. சும்மாமா சொல்லிதான் நான் பேசுறேனா? போமா நீ வேற. பாரு அப்பாவ, அப்பா சில மாதிரி அப்படியே நிக்கிறாரு. ரியாக்ஷன் இல்ல, சோவும் மாட்டேங்கிறாரு, சிரிக்கவும் மாட்டேங்கிறாரு. உம்முன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு. அப்பன் தானே மனுஷனுக்கு ஏதோ லூசு பிடிச்சிக்கிச்சு, இப்படி சுத்துறாரு. ஆமா அப்பா அப்படிலாம் பேசுற? அப்படிலாம் இல்லம்மா. ஓஹோ உங்க அப்பாவை நானா கூட வச்சிருந்தீல, நல்லா பாசம் பொங்கிருச்சா உனக்கு? அப்படி இல்லம்மா, இங்க இருந்து பாரு அப்பா என்ன டார்ச்சர் கொடுக்குறான்னு. எனக்கு நீ நோயின்னு பேசிக்கிட்டே சும்மா இருக்க மாட்டாரு. எதுன்னு எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. தலைதானே வலிக்கும். சும்மா இருக்காரு அந்த மனுஷன். அப்பா கூப்பிடுமா, என்னன்னு பேசுமா. போறேன்.
இந்தாங்க. ஏன் இப்படியே நிக்கிறீங்க? என்னாச்சு? என்ன நினைப்போட தான் இருக்கீங்க? சொல்றீங்களா இல்லையா? அதுல இருந்து மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு தலையை கீழே குனிச்சிட்டு இருந்தா அப்பா என்னம்மா? ஏன்பா இப்படி இருக்கீங்க? எப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். ஏன்பா? ஒன்றும் இல்லைம்மா. யோ, நீ ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். என்னம்மா? உங்க அப்பாவும் நானும் இருக்கிற வரைக்கும் எதுவுமே செஞ்சு போட மாட்டேன். வீட்லயே தோசை மதியானம் சாப்பாடுன்னு போட்டுருவேன். நான் திரும்பி அதே போட்டுருவேன் நினைச்சிட்டு தான் இப்படி இருக்காரு. அப்பா அதான் நான் இருக்கேலப்பா. என்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லாமே நான் செஞ்சு தரேன். இருந்தாலும்மா பார்த்துக்கு நம்ம இங்கே இருப்போம். அதுக்கப்புறம் என்னையா பேசுற? உன் வீடு சரியா? நீ இங்க தான் இருக்கணும். விட்டுட்டு உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் தங்கலாம் நினைக்கிறியா? வீட்டுனே உன் மாப்பிள்ளை நம்மள குத்தி காமிச்சு பேசுறாரு. விட்டு ஒரே அங்க தங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஃபோன் பண்ணி மாமா இப்படி பண்றாருத்தா அப்படி பண்றாருன்னு குறை தான் சொல்லிட்டு இருப்பாரு. தேவையா உனக்கு? சொல்லு. நம்ம வீடு இருக்குல்ல, இங்கே இருந்துக்கலாம்ல. சொல்லியா? யோசிக்கிறேன் இருடி. என்னத்த யோசிக்கிற? நீ என்னதான் யோசிச்சாலும் இந்த வீட்டுல தான் இருக்கணும். நம்ம வீட்டுல, புரியுதா? அம்மா, அப்பா வீட்டுல ஒரு விஷயம் சொன்னாரு. என்னதுமா? நீ பிறந்தா ஊருக்கு போருமா? என் சம்மந்தி இருக்காங்களே, அதாவது என் மாமியாரு சாப்பாடு செஞ்சு போடுவாங்களாம். இவன் அங்க உட்காந்துருப்பாராம். என்னம்மா சொல்லு பாப்போம். இந்த காலத்துல சாப்பாடு போற உட்கார வச்சு அப்பா அங்க ஒரு வேலையை செய்யறதுல சும்மா உட்காந்துருக்காரு, தூங்குறாரு, டிவியை பாக்குறாரு. இங்க வந்து கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீல. அது இல்லப்பா, நான் உண்மையதான் சொல்றேன். என்னதான் அங்க இருந்தாலும் மாமியார் மூஞ்சியை காமிப்பாங்க. நாளைக்கு தான்ப்பா அங்கேயும் இருக்கிறது. அதான் உங்களை இங்க இழுத்துட்டு வந்துட்டேன். இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியா கவனிச்சுக்கிறேன்ப்பா. இந்த ஊருக்கு போறப்ப உங்களுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு போறேன். சரியா? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எல்லாமே வாங்கி சாப்பிடுங்க. அப்படி காசு தீந்துச்சுன்னா சொல்லுங்க, அந்த மனுஷனையும் ஜிபே பண்ணி விட்டுறேன். என்னப்பா? அப்பளையும் பாவம்ல, நாளைக்கு தான் காசு அனுப்பிவாரு, கொடுப்பாரு. கொடுக்க மாட்டாராக்கும். நம்ம பொண்ணுதான் விட்டுருவாள. எதுக்கு இப்படி பேசுற? மாப்பிள்ளைய கூப்பிட்டு வேண்டாம் மாப்பிள்ள வேண்டாம் இருக்குன்னு சொல்லி போல இருக்கு. அதான்ப்பா, உங்க அம்மாவுக்கு செலவு பண்றாரு, உங்க தங்கச்சிக்கு செலவு பண்றாரு, உங்களுக்கும் அம்மாவுக்கு செலவு பண்ண மாட்டாரா அவரு? பாரு, நம்ம பொண்ணு கூட கரெக்டா தான் பேசுறா. இதான் என்ன புரிஞ்சுக்காம இருக்க? இருந்தாலும் அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. பாரியா, அதான் இருந்தாலும் அது உன் பொண்ணு வீடு, இதான் நம்ம வீடு. இதா அதை புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிற வழிய பாரு. வேலை இல்ல ஒண்ணு இல்ல, சும்மா உட்காந்தா யார் வீட்டுல தான் சாப்பாடு போடுவாங்க? மாப்பிள்ளையும் தனியா இருந்தா பரவாயில்ல. இப்ப அவங்க மாமனார் மாமியாரும் சேர்ந்து வந்துட்டாங்க. பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? இல்ல சாப்பிடுறாங்க, நல்லா தின்னுபிடி தூங்குறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க? உனக்கு மானக்கேடா இருக்காதா? சொல்லியா? பேசியா கொஞ்சமாவது வாயை திறந்து? ஏமா அப்பாவை திட்டுற? பாவமா அப்பா? உங்க அப்பா பாவமா? பாவம் பாவம்னு சொல்லி யாரு என்னையதான் எல்லாம் திட்டு வாங்க வைக்கிறாரு. உங்க மாமியார் என்ன நினைக்கும்? போச்சே சம்மந்தியம்மா, போறப்ப அவங்க வீட்டுக்காரே கூட்டிட்டு போக வேண்டியதானே? உட்காந்து நம்ம உயிரை வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காது. அதே இப்படி ஏன் முன்னாடி என் மாமியார் சொல்லும்? சொன்னாதான் சும்மா விட்டுருப்பேனா? அது உன் அப்பா மேல நீ வச்ச பாசம். இடமே இருந்தாலும் நீ நடந்தா கடைசி வரைக்கும். நீ உன் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டீனா நான் மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறேன்? உன் மாமன் தான் வரானா, பாக்குறானா நம்மள? இல்ல ஆமா. அப்புறம் உன் பொண்ணு வீட்லயே இருந்தீனா அவளுக்கு சலிப்பு வராதா? 1000 இருந்தாலும் விருந்து மருந்து 3 நாளைக்கு தான், புரியுதா? இங்கே இருக்கிற வழியை பாரு. நீ இங்கதான் இருக்கணும். போறான்ட்டு நீ பின்னாடி போலான்னு பார்த்த அவ்வளவுதான், உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன் பாத்துக்கோ. நம்ம டைவர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அப்பாடா அப்படி சொன்னாதான் புரியும், அதுக்காக தான் பேசுறேன். சரி சரி. என்னையா நான் சொல்றதெல்லாம் காதல வாங்கினீல? சரிடி. போ உள்ளார போ. குளிக்கிறதா குளி, அப்படி இல்லைன்னா முகங்காய் கால் கழுவிட்டு வந்து சாப்பிடவா. என்ன சாப்பாடு செஞ்சிருக்க? பழைய சோறு. அது பழைய சோறா? பொண்ணு வீட்டுல இருந்த வரைக்கும் வெரைட்டியா நிறைய செஞ்சு கொடுத்தா, வந்து முத நாளே பழைய சோறு போட ஆரம்பிச்சிட்டியா? அப்புறம் என்ன பண்றது? இல்ல ஒண்ணும் இல்ல, பழைய சோறு தானே சாப்பிட முடியும். சம்பாதிச்சு கிளிக்கிற மாதிரி இல்ல பணம் தான் கொடுக்குறியா? எங்கேயும் போறது இல்ல, வீட்லயும் வெட்டியா தான் இருக்க. ஆனா உன்னை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது. எனக்கு வயசாயிருச்சு, ஏதாவது வேலையை பார்க்கலான்னு பார்த்தா முடியாது. ஏதோ பொண்ணு கொடுக்குற காசை வச்சு நம்ம பழப்ப ஓட்டிக்கணும். விட்டுட்டு பழைய சோறு அது இதுன்னு ஏதாவது புலம்பிக்கிட்டு இருந்த இருக்கிறதா நான் போடுவேன் சாப்பிடணும், புரியுதா? கறி மீன் அது வேணும் இது வேணும் சொல்லிக்கிட்டு இருந்த. ஏமா அப்பா திட்டுற? இந்த மனுஷனை பாத்தியா? எது உடம்புக்கு நல்லதோ அதை திங்க மாட்டேறாரு. கடையில வாங்கி வக்கனையா சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. அதான் நான் வந்துட்டேல, 1000 ரூபாய் காசு கொடுத்துருக்காரு. அப்புறம் என்ன? இதை நீயும் சாப்பிடு, அப்பாவும் சாப்பிட்டோம். நீயும் இத்தனை நாள் பழைய சோறு தானே சாப்பிட்டு இருந்த. அதை நினைச்சுதான் மனசே வெம்பிருச்சு எனக்கு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் நானு. என்னம்மா பழைய சோறு தானே சாப்பிட்டேன்? என்னம்மா? நான் எங்க பழைய சோறா சாப்பிட்டேன்? கடையில வாங்கி பிரியாணி, லெக் பீஸு, ஃபிஷ்ஷு, நண்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். என்னம்மா யோசிக்கிற? ஆமாம்மா, நானும் பழைய சோறை தான் சாப்பிட்டேன். அதனாலதான் உடம்புலாம் இழைச்சி போயிடுச்சு. ஏதாவது கறி மீனா நல்லா சாப்பிடு. சரிடா, நீ வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன். புஷ்பா, இப்பயே கடையில போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா? நீ கறி மீன் எல்லாமே. ஆத்தியில அப்பா வந்தோடனே ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அம்மா விடுமா, ஆயிடுச்சு அப்பாக்கு. அவனே திட்டிகிட்டே இருக்க, ஆசைப்படதான் சாப்பிட்டு போறாரு. சரியா? நான் போய் வாங்கிட்டு வரேன். நானும் வரேன்டா. போய் ஃபுல்லா காசே செலவு பண்ணி ஒன்னும் இல்லாம கொண்டு வரதுக்கா? ஒண்ணு வேண்டாம், அவளே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவா. அத்தா நீயே போய் பிரியாணி, கோழிக்கறி வறுவல் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவீல? கடை எங்க இருக்குன்னு தெரியுங்களா? தெரியுமா? நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். சரிதா. அடி புஷ்பா, அப்படியே எனக்கு 2 மட்டன் பிரியாணி பார்சல். சரிப்பா. கிளவருக்கு குசும்ப பாரு. கிளவி என்னையா எதுக்கு கிளவின்னு கூப்பிடுற? நான் கிளம்புனா நீ கிளவி தானே? போயா, ஒரே வெக்கமா இருக்கு. 2 பேரும் இப்படியே டூயட் பாடிட்டுங்க. நான் போய் சட்டுன்னு போய் வாங்கிட்டு வந்துறேன். சரிம்மா. ஜெயா, உனக்கு வேற வேலையே கிடையாதா? முன்னெல்லாம் என்னை பார்த்து கோவப்பட்டு இருந்த, என்ன ஜெயா ஜெயான்னு கூவிட்டு இருக்க? இப்பதான் என் மேல உனக்கு பாசம் வந்துச்சோ? இல்லடி, என்ன என் மேல கோவப்படுவ? என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்சதை செஞ்சு தர மாட்டேன்.
உடம்பு ஃபுல்லா கொழுப்பு தான். உனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு தரலையா? நான் பேசுவேன் நீ இப்போ. இது விடுடி. பொண்ணு கடைக்கு போயிருக்கு, அப்புறம் என்ன? பாரு, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் உனக்கு. அப்புறமா போய் உட்காருங்க. அதான் பிரியாணி வரும்ல, நல்லா சாப்பிடு. இருந்தாலும் பொண்ணாட்டி நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வேற வேலையே இல்ல. துணி துவைக்கிற வேலையெல்லாம் இருக்கு, போய் அதை பாக்குறேன். நான் துவைச்சு தரேன்டி. அட போயா, துவைச்சு தரேன். நல்லா கூட துவைக்க மாட்டேன், அலச மாட்டேன். கூட்டிடுற வேலை இருக்கு, அந்த வேலையை பாரு. அது வீடு கூட்டி விட வேலையா? நான் வீட்டுல ஒரு வேலையும் பார்க்கல, இங்க வந்து வீடெல்லாம் கூட்டணுமா? நானு நான் எதுவும் என்னால செய்ய முடியாது. அப்பா வாங்க, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். பிரியாணி ஆறதுக்குள்ள வந்து சாப்பிடுங்க. அதோ வந்துட்டேமா. அம்மா வாமா. வரேன்டி இருடி. இப்ப நீ வரலன்னா உன் பிரியாணியை சேர்த்து நானும் அப்பாவும் சாப்பிட்டுருவோம். ஆமாமா. அம்மா கூப்பிட வர மாட்டேங்கிறா. வேலையை முடிச்சுதான் வருவாளாம். சாப்பிட்டு அடுத்து வேலையை பாருமா. வரேன்டி இருடி. பெரிய லோதனையா போச்சு. ஏன்டி கத்திக்கிட்டே இருக்க? இப்ப புஷ்பாவும் எத்தனை வாட்டி கூப்பிட்டா? என்ன பண்ணிட்டு இருந்த உள்ளார? எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர வேண்டாமா? சண்டையெல்லாம் வேணாம், முத உட்காந்து சாப்பிடலாம் வா. சரிடி. முதுகெல்லாம் வலிக்குது எனக்கு. நான் தூணு ஓரமா உட்காந்துக்கிறேன், நீ அந்த சீட் உட்காந்துக்கிறியா? சரிம்மா. நான் உள்ளார போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். இங்க உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? நான் சாப்பிடறத பார்த்து கண்ணு வச்சிட்டீனா உள்ளாரே உட்காந்துக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் உள்ளார போறேங்கிற. சரி விடுமா. அப்பாக்கு காலை வலிக்குன்னு டேபிள் உட்காந்து சாப்பிடுங்கிறாரு. போய் சாப்பிட்டுமே விடுவேன். போய் சாப்பிடு போ. சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துட்டு போறத பாரு. ஹீரோமா சாப்பாட. அப்பாக்கு சரியான லொல்லுதான். விடுமா, எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பா அவரை. பிரியாணி சூப்பரா இருக்குடா. எங்க வாங்கின? இம்லன் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வாமா அப்படின்னாரு. பிரியாணி நல்லா இருக்கும்னாரு, அங்கேயே போய் வாங்கிட்டேன். நல்லா இருக்குடா. பிரியாணியே சாப்பிடாதம்மா, பீஸ் எடுத்து சாப்பிடு. சரி நான் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பிரியாணி சாப்பிடுறேன். அதனால பழைய சோறு தான் சாப்பிட்டேன். அம்மா சாப்பிட்ற நேரத்துல இப்பெல்லாம் பேசுற கஷ்டமா இருக்குல்ல எனக்கு. இல்லடா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் பிரியாணி வாசமே எனக்கு மூக்கு தொலைக்குது. நான் எதுவும் நினைக்காதம்மா. நான் வந்துட்டேல, இனிமே என்ன வேணும்னு சொல்லி எல்லாமே உனக்கு வாங்கி தரேன். சரி புஷ்பா, எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுற. சரிடா. ஏயா பிரியாணி இருக்காடி? காலி ஆயிடுச்சு. நானும் சாப்பிட்டேன்டி. சாப்பாடுல என்ன கொஞ்சம் குறி. போயா, ஒரே உன் சாப்பாடு சாப்பிடு. ஏன்ட்ட கேட்க வந்துட்ட. அவட காமெடிதான். யாருமா ஃபோன் பண்றது? பின்னாடிதான் ஃபோன் இருக்கு பாரு. யாருமா ஃபோன்ல? ஹலோ சொல்லுங்க. அடி ஊருக்கு போயிட்டியா? இப்பதான் வந்தேன். தினமா போயிட்டீல ஊருக்கு? வந்துட்டேங்க. என்ன சாப்பிட்டுட்டு இருக்க இப்ப? என்னத்த சாப்பிடுவேன்? எங்க அம்மா வீட்டுல என்ன சாப்பாடோ அதான் சாப்பிடுறேன். என்னன்னு கேக்குறேன். ஓ மாப்பிள்ள பேசுறாரா? கழுத கேட்டா குட்டி சோறு. எங்க அம்மா வீட்டுல என்ன கிடைக்கும்? பழைய சோறு தான், அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னது பழைய சோறு சாப்பிடுறியா? ஆமாயா, வேற என்னத்த சாப்பிட முடியும்? என் மாவ இந்த விஷயத்துல என்ன விட மிஞ்சிருவா. நான் கூட போன வாட்டி பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். மாவா ஃபோன் பண்ணப்ப பழைய சோறுன்னு சொன்னேன். இந்த விஷயத்துல என்னைய மாதிரி ஆக்ட் பண்றா என் பொண்ணு. நம்ம வீட்டுல இருந்த வரைக்கும் பழைய சோறு சாப்பிட மாட்டேன். அம்மா வீட்டுல எது இருக்காதான் சாப்பிட முடியும். சரியா? எதுக்கு நீ ஃபோன் பண்ற? போனை வை முத. அப்புறம் நேரத்துல ஃபோன் பண்ணிக்கிட்டு. சரிம்மா, நல்லா திருப்தியா சாப்பிடு. உனக்கு என்ன சாப்பாடு? என்ன செஞ்சிருக்காங்க? இங்க பிரியாணி சாப்பிட போறேனே. என்ன எங்க அம்மா இங்க பிரியாணி செஞ்சிருக்காங்க.